அந்த நீயா நானா ஷோஸ் எல்லாம் கூட பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் தே டாக் அபவுட் சாய்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வைஃபா நான் இருக்கிறத வந்து ஒரு சாய்ஸா எடுத்துக்கிறாங்க. இல்ல நான் வேலைக்கு போகணுங்கிறதே வந்து ஒரு சாய்ஸா எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த சாய்ஸஸே வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் செக்டர்ஸ்ல வந்து we understand how the choice play a role. இப்போ லைக் we were talking இந்த ஃபார்மல் செக்டர்ஸ் வரும்போது ஒரு சாய்ஸா நான் வீட்ல இருக்கிறேன் அப்படின்னு சூஸ் பண்றாங்களே. இப்போ இதுவே வந்து ஒரு ப்ரிவிலேஜ் செக்டர்ஸால தான் அந்த டெசிஷனே எடுக்க முடியுது. நான் வந்து ஒரு சாய்ஸா நான் வந்து ஐ ப்ரிஃபர் டு ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு. இதே வந்து இன்ஃபார்மல் செக்டர்ஸ்ல நீங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதுல வந்து சாய்ஸ் இல்லாம வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வருது இல்லைங்களா? இப்போ இந்த சாய்ஸ் ஃபெமினிசம் பத்தி வாட் டு யூ திங்க் அபவுட்? ஃபார்மல்லையோ இன்ஃபார்மல் செக்டர்ஸ்லயோ வந்து நம்ம சாய்ஸ் ஃபெமினிசம்னு எடுத்துட்டு வரும்போது குளோபலா பிளஸ் நம்ம கண்ட்ரில பார்க்கும்போது என்ன டைனமிக்ஸ் வந்து உங்களுக்கு வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? இப்போ இந்த ரீசெண்டா தான் சாய்ஸ் ஃபெமினிசம் பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சாய்ஸ் ஃபெமினிசம் வந்து வெளிய இருந்து பாக்குறதுக்கு வந்து செமையா இருக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம், வேலைக்கு போகணுமா நான் போகலாம், குழந்தை வேணுமா வேண்டாம், வேலைக்கு போறான், வேலைக்கு போனாலும் அது என் சாய்ஸ், வேலைக்கு போகலாம்னு என் சாய்ஸ். இதெல்லாம் வந்து வெளிய இருந்து பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த சாய்ஸ வந்து யாரால எடுக்க முடியும்? இந்த சாய்ஸ வந்து எடுக்கிற இடத்துலயே வந்து நிறைய பேர் வந்து கிடையாது, இன்க்ளூடிங் மீ. எனக்கு வந்து வேலைக்கு போகணுங்கிறது என்னோட எனக்கு வந்து சாய்ஸே இல்லை. நான் வேலைக்கு போயே தான் ஆகணும். பிகாஸ் ஒண்ணு வந்து என்னோட ப்ராட்டப்லே வந்து என்னன்னா, நீ வீட்டுல இருக்கக்கூடாது, நீ வந்து இது பண்ணணும். தெரியும், உங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ளஸ் கம்யூனிட்டில தான் வரேன். பட் அது வந்து எனக்கு வீட்டுல இருக்கிறது இல்லைங்கிறதுக்கு தான் நம்ம சாய்ஸாவே பேசுறோம். வேற எதை பத்தியுமே நம்ம பேசுறது கிடையாது. பட் நான் வந்து எனக்கு வேலைக்கு போயே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா வந்து வீட்டுல வந்து எக்கனாமிக்கலா சப்போர்ட் பண்ணணும். பட் நான் ஆர்கனைஸ் செக்டார்ல வர்றேன், இது பண்றேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. நான் வந்து இந்த சாய்ஸ் வந்து எடுக்கலாமா வேண்டாமா, நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமா. அதே மாதிரி நானுமே திரும்ப வந்து வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு சொல்றேன். பட் எனக்கு இப்ப நிறைய சாய்ஸஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாவும் இருக்கிறேன். சோ இந்த சாய்ஸ் வந்து நான் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து ப்ரிவிலேஜ் இருக்கு. இது வந்து இந்த சாய்ஸ் எல்லாமே ப்ரிவிலேஜ் அசோசியேட்டட். இந்த ப்ரிவிலேஜ் வந்து உங்களோட உங்களோட ஃபேமிலி பார்ட்னர், உங்களை சுத்தி வந்து சொசைட்டில இருக்கிறவங்க, இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் கொஞ்சம் ப்ரிவிலேஜா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த சாய்ஸை டிசைட் பண்ண. இன்ஃபார்மல் செக்டர்ஸ்க்கு அவங்களும் வேலைக்கு போறாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போகாது ஒரு சாய்ஸ் அப்படின்லாம் பேச முடியாது. அவங்க சாய்ஸே இல்லாம, வேற வழியே இல்லாம அந்த வேலைக்கு தள்ளப்படுறாங்க.